தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ஆவின் நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா 460 சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் வேலைவாய்ப்புக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தினத்தந்தி பேப்பரில் வந்து வெளியிட்டிருக்காங்க. நான் இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. என்னென்ன ஜாப் கேட்டகரிக்கு கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் டைரிங் இதுக்கு பார்த்தீங்கன்னா 170 வேகன்சி சொல்லியிருக்காங்க. சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் லேப் இதுக்கு பார்த்தீங்கன்னா 20 வேகன்சி சொல்லியிருக்காங்க. சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி இதுக்கு பார்த்தீங்கன்னா 70 வேகன்சி சொல்லியிருக்காங்க. சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இதுக்கு பார்த்தீங்கன்னா 70 சொல்லியிருக்காங்க. சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் மார்க்கெட்டிங் இதுக்கு பார்த்தீங்கன்னா 60 வேகன்சி சொல்லியிருக்காங்க. சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் இதுக்கு பார்த்தீங்கன்னா 70 வேகன்சி சொல்லியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை, ஈரோடு, நீலகிரி, திருவண்ணாமலை, சேலம் மற்றும் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான சம்பள விகிதம்னு பார்த்தீங்கன்னா 15,700லேருந்து 50,000 வரைக்கும் இதுக்கான பே ஸ்கேல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1/7/2020 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 வயசு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 32 வயசு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சிக்கு சொல்லியிருக்காங்க. 35 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி அருந்ததியர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிரிவுக்கு சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா 250 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசி, எம்பிசி, டிஎன்சி இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 250 ரூபா சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி அருந்ததியருக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஆன்லைன் மோடில் மட்டுமே தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா 16/11/2020 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிட்டு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 5/12/2020 அன்றைக்கி சொல்லியிருக்காங்க. உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸை பதிவு பண்ணுறதுக்கான வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.avinfedrecruitment.com இந்த வெப்சைட்டில் போயிட்டு தான் நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன்ஸை ஆன்லைனில் பதிவு செய்யணும். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் பிரேக்கப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆவின் மில்க் வெப்சைட்டில் வந்து கூடிய சீக்கிரம் வந்து அப்லோட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நானும் டீட்டெயில்ஸ் இருந்தால் இதை பற்றி வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் வந்து ரெகுலராக வந்து அந்த வெப்சைட் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஆல்ரெடி வந்து எஸ்எஃப்ஐ கேட்டகிரிக்கு பார்த்தீங்கன்னா +2 அல்லது ஐடிஐ பாஸ் தான் வந்து அவங்க வந்து குவாலிஃபிகேஷனை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. மேபி இதுக்கு வந்து அதே குவாலிஃபிகேஷன் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.